நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. செய்திகள் வாசிப்பவர் உமர் லப்பே யாக்கூப். கடல்சார் சமூகத்தினர் மறு அறிவித்தல் வரும் வரை கடல் பகுதிகளில் பயணிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இளம் தலைமுறையினர் விரும்பும் எதிர்கால இலங்கை உருவாக்குவது தொடர்பில் நாடு தழுவிய உரையாடல் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக பொருளாதாரம் தொழில்நுட்ப பிரிவுகளை ஒருங்கிணைக்க நடவடிக்கை. எதிர்வரும் 2ஆம் தேதி விசேட பாராளுமன்ற கூட்டம் இடம்பெறும். காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 8 பலஸ்தீனியர்கள் பலி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. தென்மேற்கு பருவக்காற்று அதிகரித்துள்ள நிலை காரணமாக அரபிக்கடலில் மணிக்கு 65 தொடக்கம் 75 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதனால் அந்த கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும். இந்த நிலையில் கடல்சார் சமூகத்தினர் மறு அறிவித்தல் வரும் வரை கடல் பகுதிகளில் பயணம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குறித்த கடற்பரப்புகளில் தற்போது கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் உடனடியாக கரைக்கு அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு திரும்புமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இளம் தலைமுறையினர் விரும்பும் எதிர்கால இலங்கை உருவாக்குவது தொடர்பில் நாடு முழுவதும் பரந்துபட்ட உரையாடல் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டில் புதிய பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு புதிய பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கின்றார். தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் ஏற்பாட்டில் அம்பாறை HM வீரசிங்க விளையாட்டரங்கில் இடம்பெற்ற இளைஞர் சந்திப்பொன்றில் ஜனாதிபதி கலந்து கொண்டார். திருகோணமலையில் இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு சொந்தமான 200 ஏக்கர் காணியில் ஒரு பகுதியை சுற்றுலாத்துறைக்காகவும் எஞ்சிய பகுதியை நிரந்தர இளைஞர் கிராமத்தை உருவாக்குவதற்கும் வழங்க தாம் எதிர்பார்த்திருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதன்படி அடுத்த 2 ஆண்டுகளில் உங்களது பொழுதுபோக்கிற்காக தாராளமாக பயன்படுத்தும் வகையில் இளைஞர் கிராமம் தயாராகும் என்றும் ஜனாதிபதி அங்கு மேலும் தெரிவித்தார். கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக பொருளாதார தொழில்நுட்பத் துறைகளை ஒருங்கிணைப்பது குறித்து அரசாங்கத்தின் விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் முதலீடுகளை ஊக்குவித்து கடல்சார் செயற்பாடுகளை இலகுபடுத்தும் நிதி வலயமாக கொழும்பு துறைமுக நகரத்தை கட்டமைப்பதே தமது நோக்கமாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதற்குள் தொழில் நிறுவனங்களின் அபிவிருத்தி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாடுகளை உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் ஒப்படைக்கவிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டுக்கான டிஜி இகான் உலக முதலீட்டு மாநாட்டை ஆரம்பித்து வைத்து உரை நிகழ்த்தும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார். நாட்டில் பறவை காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்காக இலங்கை சுகாதார மேம்பாட்டு பணியகம் பல செயற்திட்டங்களை முன்னெடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பொதுமக்களை விழிப்புணர்வூட்டும் வகையில் சுகாதார மேம்பாட்டு பணியகம் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைத்தளங்களில் முக்கிய விடயங்களை பகிர்ந்துள்ளது. அதன்படி பொதுமக்கள் நோயை பற்றிய தமது அறிவை புதுப்பிக்க வேண்டும் என்றும் இலங்கையில் இதுபோன்ற நோய் பரவல் குறித்து அறிக்கை கிடைக்கப் பெற்றால் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தினால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் மேலும் 1 வருடத்தினால் நீடிக்கப்பட்டிருப்பதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ எலுக்பிட்டிய தெரிவித்திருக்கின்றார். இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்தார். இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் காலம் 10 வருடங்களை கடந்த பின்னரும் அதற்கு 1 வருடம் செல்லுபடியாகும் காலம் வழங்கப்படுமாயின் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் வரை மாத்திரமே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
அதன்படி நவம்பர் 1ஆம் தேதி முதல் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சாதாரண கடவுச்சீட்டு வைத்திருப்போர் விரைவாக இலத்திரனியல் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இல்பிட்டியே தெரிவித்திருக்கின்றார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளின் விடைத்தாள்களின் மதிப்பிடுவதற்காக வழங்கப்படும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க உபக்குழுவின் பரிந்துரை கிடைத்திருப்பதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த பரிந்துரைகள் அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சு விடுத்திருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கல்விக்கான அத்தியாவசிய பயிற்சி புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களின் விலையை 2022ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டளவில் குறைக்க கல்வி அமைச்சு தலையிடும் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, களுத்துறை, யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு 4 புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிரதமர் தினேஷ் குணவர்தனவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு மாவட்ட செயலாளராக கினிகே பிரசன்ன ஜனககுமாரவும், களுத்துறை மாவட்ட செயலாளராக ஜனக குணவர்தனவும், யாழ்ப்பாண மாவட்ட பதில் மாவட்ட செயலாளராக எஸ் பிரதீபனும், கிளிநொச்சி மாவட்ட செயலாளராக எஸ் முரளிதரனும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். நாட்டின் சுற்றாடல் துறை சார்ந்த பல்வேறுபட்ட பிரச்சினைகளுக்கும் தேவைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் தனக்கு தரப்பட்டுள்ள பொறுப்பை செவ்வனே நிறைவேற்றுவேன் என்று வர்த்தக மற்றும் சுற்றாடல்துறை ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்திருக்கின்றார். தமக்கு கடந்த காலத்தில் தரப்பட்ட அமைச்சுசார் பொறுப்புகளை முடிந்தளவு சிறப்பாக செய்திருப்பதாகவும் அதற்கு அனைத்து உத்தியோகத்தர்களினதும் ஒத்துழைப்புகளும் பங்களிப்புகளும் கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் சுற்றாடல் சார் பிரச்சினைகள் இருக்கின்றன. எனவே ஜனாதிபதி இந்த விடயங்கள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்துமாறு தமக்கு அறிவுறுத்தல் விடுத்திருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பாராளுமன்றத்தின் விசேட அமர்வு எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி காலை 9:30க்கு இடம்பெறும். பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு இதனை அறிவித்துள்ளது. பிரதமரின் வேண்டுகளுக்கு இணங்க பாராளுமன்ற நிலையில் கட்டளைக்கு அமைய இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற அமர்வில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டில் தற்சமயம் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையினால் மீண்டும் டெங்கு நுளம்புகள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இதனால் நீர் தேங்கி நிற்கும் இடங்கள் பற்றி எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகும். சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு நோய் தொற்றிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. உலகச் செய்திகள். காசாவில் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் வாகனங்களுக்காக காத்திருந்த பாலஸ்தீனிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நேற்றிரவு இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஆம்புலன்ஸ் சிகிச்சை பிரிவின் இயக்குநர் ஒருவரும் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தளபதி ஒருவரும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. பானி சுலைகா பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த வாகனத்தின் பாதுகாவலர்களும் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை 37,626 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 86,098 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்திகள்.
யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் பயணிகள் வெளியேறும் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையத்தை வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் இன்று திறந்து வைத்தார். வடக்கு மாகாணத்தில் சுற்றுலா பயணிகள் இலகுவாக பயணிக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், வழிபாட்டு தலங்கள் உட்பட விடயங்கள் அடங்கிய சுற்றுலா வழிகாட்டி கையேடுகளை தகவல் தொடர்பு நிலையத்தில் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் வடமாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் கைவினைப் பொருட்களும் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு வருவதாக ஆஸ்திரேலிய அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் டேவின் வார்னர் அறிவித்திருக்கின்றார். T20 உலகக்கிண்ண தொடர் நடைபெற்றும் நிலையில் அரையிறுதி வாய்ப்பை ஆஸ்திரேலிய அணி இழந்திருக்கின்றது. சூப்பர் 8 சுற்றில் பங்களாதேஷ் அணியிடம் மாத்திரம் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா அதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவிடம் தோற்றது. இந்த நிலையில் டேவின் வார்னர் தமது ஓய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். டேவின் வார்னர் ஆஸ்திரேலிய அணிக்காக 18,995 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். இதில் 49% அடங்கும். ஆஸ்திரேலிய அணி 2 ஒருநாள் உலக கிண்ணங்கள் வென்ற அணியில் வார்னர் இடம் பிடித்திருக்கின்றார். அத்துடன் ஒரு T20 உலக கிண்ண அணியிலும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அணியிலும் வார்னர் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். மழையுடனான காலநிலை காரணமாக கடந்த சில நாட்களாக மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. ஒரு கிலோகிராம் தக்காளியின் விலை 900 முதல் 1000 ரூபாவாக அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றார்கள். முருங்கங்காய் ஒரு கிலோகிராம் 1100 ரூபாவாகவும், கிழங்கு ஒரு கிலோகிராம் 900 ரூபாய் தொடக்கம் 1000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. ஒரு கிலோகிராம் கரிமிளகாயின் சில்லறை விலை 900 ரூபாவாகவும், போஞ்சியின் விலை 800 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றார்கள். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போருக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. கடந்த 20ஆம் மற்றும் 21ஆம் திகதிகளில் இலங்கை போக்குவரத்து சபை அதிகரித்த வருமானத்தை ஈட்டியிருப்பதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். கடந்த 20ஆம் திகதி 29 மில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டது. கடந்த 21ஆம் திகதி 35.8 மில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளது. பொசன் பூரணை தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் மற்றும் புலனர்வு பகுதிகளுக்கு சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட விசேட பஸ் சேவையின் மூலம் இந்த வருமானம் ஈட்டப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போருக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போருக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேற்கு சபரகமு வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது. சபரகமு மாகாணத்திலும் கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம். மாத்தளை அம்பாந்தோட்டை மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை முனராகலை மாவட்டங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் மணிக்கு 45 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்று
திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் சமூகத்தினர் மறு அறிவித்தல் வரும் வரை கடல் பிரதேசங்களுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இளம் தலைமுறையினர் விரும்பும் எதிர்கால இலங்கையை உருவாக்குவது தொடர்பில் நாடு தழுவிய உரையாடல் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. கணனி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக பொருளாதாரம் தொழில்நுட்ப பிரிவுகளை ஒருங்கிணைக்க நடவடிக்கை. எதிர்வரும் 2ஆம் தேதி விசேட பாராளுமன்ற கூட்டம் இடம்பெறும். காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றில் 8 பலஸ்தீனியர்கள் பலி. இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகின்றது. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தேசிய சேவை நேரம் 9:16.